இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நேற்று ரிசல்ட் என்னென்னு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 265. இதில் வந்து நம்மளுக்கு ஆல் போர்டில் 5 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. சரி, இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுக்கு சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம கெஸிங்கில் வந்து 5 அல்லது 2 அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. நம்ம நேற்று கெஸிங்கில் பார்த்துருந்தோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சி போர்டில் 5 அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. சரிங்களா? இதே மாதிரியே தினசரி நம்மளுடைய கெஸிங்கில் வரக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் வீடியோக்கு கீழே ஹைப் அப்படிங்கிற பட்டன் இருந்துச்சுன்னா மறக்காமல் அந்த ஹைப்புங்கிற பட்டனை கிளிக் பண்ணி அதுக்கப்புறம் வரக்கூடியதை நீங்கள் வந்து உடனே ஓகே பண்ணிங்கன்னா நம்ம சேனலுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத இது மூலிமா நான் சொல்லிக்கிறேன். தினசரி நம்ம ஆல் போர்டும் சரி, சி போர்டும் சரி, அதே மாதிரி ஒரு சில நாள் பிசியும் சரி, ஏபிஎஸ்சிபிசியும் சரி, நம்ம தொடர்ச்சியாக நம்ம கொடுக்குறது எல்லாமே நம்ம கெஸ்ஸிங்கில் பார்க்கும்போது அனைத்துமே வந்துட்டு தான் இருக்குது. அதனால் நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பட் இன்றைக்குரிய கெஸ்ஸிங் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துருவோம். கேரளா மற்றும் டியர் இருக்குது. இந்த 265 அப்படிங்கும்போது 4 1, 7க்கு 4 அப்படிங்கும்போது 6க்கு 3, 5க்கு 2 சரி அப்படிங்கும்போது 412 அப்படிங்கிறது இருக்குது. நான் டேரெக்டாகவே உங்களுக்கு கொடுத்துட்றேன். அது இல்லாமல் ஏபிஎஸ்சிபிசி அப்படிங்கிறது இல்லாமல் இன்றைக்கி டேரெக்டாகவே நம்ம ஏபிசி அப்படிங்கிறது டேரெக்டாக பார்த்துக்கலாம். சரி, இதுபடி பார்த்துக்கும்போது நான் 412, அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 245 அப்படிங்கும்போது நம்மளுக்கு 2க்கு 2, 4க்கு 9 9, 5க்கு 0, 6க்கு 1 அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து பி போர்டில் 1 அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு கெஸ்ஸிங்காக இருக்குது. சரிங்களா? 265 அப்படிங்கும்போது இந்த இடத்துல 245 அப்படிங்கும்போது 210 அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கிது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1 அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காகவே நம்மளுக்கு இருக்குது. சரிங்களா? கெஸ்ஸிங்கில் நம்ம பார்க்கும்போது அப்படி தான் இருக்குது. 412 210 சரிங்களா? 412 210 அப்படிங்கிறது நம்மளோட கெஸ்ஸிங்கில் இப்போ பார்க்குறோம். சரிங்களா? இதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து எந்த மாதிரி வருது அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து 465 அப்படிங்கும்போது 465 அப்படிங்கிறது டேரெக்டாகவே 003 வருது. அதே மாதிரி 699 அப்படிங்கிறது நம்மளுக்கு டேரெக்டாகவே கிடைக்கிது. அதாவது 465 அப்படிங்கும்போது 003, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 699 அப்படிங்கிறது நம்மளுக்கு டேரெக்டாகவே கிடைக்கிது. ஸோ இதுதான் நம்ம இந்த சார்ட்டு படி நம்மளுக்கு எப்படிலாம் வருது அப்படிங்கிறத நம்ம கெஸ்ஸிங்காக பார்க்குறோம். சரிங்களா? ஸோ இதுபடி நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது 003 699. ஓகேங்களா? ஸோ இது 699 003 அப்படிங்கிறது நான் கொஞ்சம் மெயின் பண்ணி வச்சுக்கிறேன். சரிங்களா? இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 467 அப்படிங்கும்போது 7 1 அப்படிங்கும்போது 7 1 நம்மளுக்கு பி போர்டில் கன்ஃபார்மாக 1 அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. 7க்கு 6 அப்படிங்கும்போது 5க்கு 4, ஸோ 714 அப்படிங்கிறது இதன் மூலிமா நம்மளுக்கு கிடைக்கிது. ஸோ இதுபடி பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 465 அப்படிங்கும்போது இந்த இடத்துல டேரெக்டாகவே நம்மளுக்கு தலைகீழ 465 அப்படிங்கும்போது 019 அப்படிங்கிறது கிடைக்கிது. ஸோ 019, அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 134 அப்படிங்கிறது கிடைக்கிது. சரிங்களா? நீங்கள் அப்படியே ஜஸ்ட் அதை வந்து அப்படியே நீங்கள் அப்படியே நோட் பண்ணி பார்த்தாலும் சரி தான். ஸோ 465 அப்படிங்கும்போது நம்மளுக்கு நிறைய இடத்துல இந்த சார்ட்டு படி நம்மளுக்கு நிறைய இடத்துல நம்மளுக்கு வந்து 465க்கு மேட்ச் ஆகிற மாதிரி நிறைய எண்கள் நம்மளுக்கு கிடைக்கிது அப்படிங்கிறது தான் இது மூலியமாக நம்ம சொல்லக்கூடியது. ஸோ இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 019 134 அப்படிங்கும்போது இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 462 அப்படிங்கிறது இங்கே இருக்குது. அப்படிங்கும்போது 4க்கு 5, 6க்கு 1 அப்படிங்கும்போது 2க்கு 0னா 3க்கு 1, 4க்கு 2, 5க்கு 3, 6க்கு 4, 514 அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கிது. சரிங்களா? ஸோ இது வந்து நீங்கள் ஜஸ்ட் நோட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கூட கெஸ்ஸிங் எடுத்து பார்க்கலாம். கெஸ்ஸிங்லேயே ரொம்ப அக்யூரேட்டாக அப்படின்றது ஒரு கொஞ்சம் முக்கியமான இதுவாக அப்படிங்கிறது எடுக்கிறது எப்படி அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபர்தராக நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்கோம். நிறைய கெஸ்ஸிங்கில் இந்த சார்ட்டுப்படி நம்ம நிறையாவே எடுத்து கொடுத்துருக்கோம். சரிங்களா? அப்படிங்கும்போது நான் எதை டார்கெட் பண்ணுவேன் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன். இதில் இந்த 465 அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து 465க்கு என்ன மாதிரி கிடைக்கிது அப்படின்றது 019,
இது வந்து டேரெக்டாகவே இருக்குது. அப்படிங்கும்போது 019134 அப்படிங்கிற இந்த எண்களை வந்து நம்ம பாக்ஸர் டேரெக்டாக நம்ம பார்க்குறோம். சரிங்களா? ஸோ 019134 அப்படிங்கிறது நம்ம டேரெக்டாகவே பார்க்குறோம். ஓகே, இப்போ இந்த சார்ட் படி அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து 2க்கு 0, 3க்கு 1, 4க்கு 2, 5க்கு 3 அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து சி போர்டு அல்லது ஏ போர்டு அப்படிங்கிற மாதிரி எப்படி வரும் அப்படிங்கிறத நம்ம இதுக்கப்புறம் பார்ப்போம். நம்ம ஏபிஎஸ்சிபிசி இன்றைக்கி வந்து அந்தளவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த அந்தளவுக்கு இல்லை. ஸோ சொல்லப்போனால் இந்த 465 ரொம்ப டைரெக்டாக வர்றது அந்த 019 134 அப்படிங்கிறது தான் நம்ம வந்து ஒரு டைரெக்டான கெஸ்ஸிங்காக பார்க்குறோம். பாக்கி எல்லாமே சப்போர்ட் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்குறோம். சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு என்ன மாதிரி வருது அப்படின்றத பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். சொல்லப்போனால் நம்மளுக்கு வந்து சி போர்டில் அப்படிங்கும்போது ஏன்னா நம்மளுடைய பாஸ்ட்டு கணக்குலேயும் சரி 467 அப்படிங்கும்போது நம்மளுக்கு இதுலேருந்து வந்து ஓரளவுக்கு ஷோராக வந்து பி போர்டில் 1 அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப வந்து நம்மளுக்கு அக்யூரேட்டாக நம்ம கெஸ்ஸிங்கில் எடுக்கும்போது நம்மளுக்கு வருது. பி போர்டில் 1 அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கிது. சரிங்களா? ஸோ பி போர்டில் 1 அப்படிங்கும்போது இதுக்கு அடுத்தபடியான வந்து நம்மளுக்கு ஏபி அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னு வச்சுங்களேன். ஸோ ஏபியில் வந்து 465 அப்படிங்கும்போது நம்மளுக்கு 131071 அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கிது. சரிங்களா? ஸோ 46க்கு 1301 சாரி, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 465 அப்படிங்கும்போது நம்மளுக்கு 46 அப்படிங்கும்போது 1346ங்கிறது 01 46 அப்படிங்கும்போது 71 அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு கிடையாது. ஏபியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இப்படி இருக்குது. ஸோ நம்மளுக்கு பிசி அப்படிங்கும்போது நம்மளுக்கு எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா 65க்கு மெயினான என்ன எண்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோன்னா இதில் பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா 19 இருக்குது. 6 5 அப்படிங்கும்போது 19 இருக்குது. அதுக்கப்புறம் 6 5 அப்படிங்கும்போது 34 இருக்குது. ஸோ நம்மளுக்கு பிசி ஏபி அப்படிங்கிறது இண்டிவிஜுவலாக நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு வச்சுங்களேன். 13 01 71 அதே மாதிரி பிசியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 19 34 அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு கெஸ்ஸிங்கில் பார்க்குறோம். சரிங்களா? ஸோ இந்த கெஸ்ஸிங் அப்படிங்கும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இதுக்கு அடுத்தபடியாக அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 510 அப்படின்ட்டு இருக்குது. அப்போ வந்து 51 2க்கு 0 அப்படிங்கும்போது 3க்கு 1, 4க்கு 2, 5க்கு 3, 6க்கு 0. அதாவது 2க்கு 0, 3க்கு 1, 4க்கு 2, 5க்கு 3, 6க்கு 4 சாரி 514 அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கிது. ஸோ இந்த இடத்துல எல்லாத்துலேயுமே ரிப்பீட்டடாக பார்த்திங்கன்னா இந்த ஏபியில் வந்து 5115 அதாவது 5115 அப்படிங்கிறது நம்மளுக்கு ஏபியில் எல்லா இடத்துலையுமே ரிப்பீட் ஆகிற மாதிரியே நம்மளுக்கு கெஸ்ஸிங்கில் காமிக்குது. ஸோ இதுதான் வந்து நம்ம எடுக்கக்கூடிய கெஸ்ஸிங். ஸோ இந்த வருஷப்படி நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கில் எல்லாத்துலேயுமே இருக்கிற அந்த ஃபாலோஅப் நம்பர்ஸ் வந்து எது நம்ம முக்கியமாக கொடுக்குறோம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த திரும்ப ஒரு தடவை சொன்னாலும் பிரச்சனை இல்லை. இந்த 019 அப்படிங்கிறது 134 அப்படிங்கிறத வந்து நம்ம டேரெக்டாகவே இந்த இடத்துல இருக்கிறனால ஸோ இதை வந்து நம்ம ஹைலைட்டாக நம்ம காமிச்சிருக்கோம். மற்றபடி ஏபி பிசி அப்படிங்கிறத நம்ம எந்த இடத்துலலாம் நம்ம மென்ஷன் பண்ணி காமிச்சிருக்கோமோ அதுவும் நம்மளுக்கு இதில் ஓரளவுக்கு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. பி போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு 1 அப்படிங்கிறது தான் என்னுடைய இந்த கணிப்புகள்லாம் பார்க்கும்போது எனக்கு தோணுது. இதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 5 1 அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஆல் போர்டில் கெஸ்ஸிங்காக நம்ம பார்க்குறோம். சரிங்களா? ஸோ இந்த கெஸ்ஸிங்கில் வந்து நம்மளுக்கு தினசரி நம்ம கணிக்கு எடுக்கும்போதும் நம்மளுக்கு சி போர்டாக இருந்தாலும் சரி ஆல் போர்டாக இருந்தாலும் சரி நம்மளுக்கு தினசரியாக வந்து எல்லாமே நம்மளுக்கு கரெக்டாக அந்த கெஸ்ஸிங் படி நம்மளுக்கு வந்து டைரெக்டாகவே நம்மளுக்கு வருது. சரிங்களா? அதனால் நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தினசரி நம்மளுடைய போஸ்ட்லேயும் நீங்கள் பார்த்தாலும் சரி நம்மளுடைய கெஸ்ஸிங்கில் வந்து நம்ம கணிப்புகள் எடுக்கிறத வந்து எப்படியெல்லாம் நம்ம ரிசல்ட்டோட மேட்ச் ஆகுது, எந்த மாதிரி போர்டெலாம் வந்திருக்கு, ஆல் போர்டு வந்திருக்கா, சி போர்டு வந்திருக்கா, பிசி வந்திருக்கா, ஏபி வந்திருக்காங்கிறது அனைத்து தகவல்களும் நம்ம போஸ்ட்லேயே கொடுத்துருக்கோம். அதனால் நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அதே மாதிரி போஸ்ட்டில் வந்து தினசரி நம்ம என்ன மாதிரி கொடுத்துருக்கோம், கெஸ்ஸிங் எப்படி எடுத்திருக்கோம், ரிசல்ட் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வந்து நம்மளுடைய நம்மளுடைய யூடியூப் சேனலோட போஸ்ட் கமெண்ட்ஸில் அந்த இடத்துல நம்ம கொடுத்துருக்கோம். அதையும் நீங்கள் மறக்காமல் பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. எவ்வளோ தான் நம்மளுடைய கணிப்பு